இந்த வீடியோவை லவ் பண்ணுறவங்க, லவ்வில் சண்டை வந்திருக்கும், பிரேக்கப் பண்ணிக்க போவீங்கல்ல, இவங்க எல்லாருமே மறக்காமல் பாருங்கள். தமிழ் சினிமாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இயக்குனர் மணிரத்னம் ஒரு முக்கியமான இயக்குனர். அவர் நிறையா படங்கள் எடுத்திருந்தாலும் எல்லா படத்துலேயும் அதிகபட்சம் ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு சேர்த்து வச்சுருவார், பிரித்து வைக்க மாட்டார். அப்படி அவர் பிரித்து வச்சதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான படம் அப்படின்னா அது தளபதி தான். அது ரஜினி, சோபனா, மம்முட்டி நடித்த படம் தெரியும்ல. 1991 ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படத்தில் தான் ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு பிரித்து வச்சுருப்பார். தன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்பான். என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு. அவங்க வந்துட்டு தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வந்துட்டு மீட் பண்ண வரும் அந்த பொண்ணு. தனியாக மீட் பண்ணி சொல்லும், இல்லை இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அப்பாவை மாரி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் க்ளோஸர் கொடுத்துட்டு போகும். இது எப்படி 1991 வந்த ஒரு படத்தில் எப்படி இப்படி யோசிச்சார்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவாங்க. அவ்வளோ நாள் வந்துட்டு பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள 1000 கனவுகள் இருக்கும். ஏதோ பேசி ஒரு கனவு கற்பனை கோட்டையை கட்டி வச்சுட்டு திடீர்னு வந்துட்டு கலைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு சூழ்நிலையில் லவ் பண்ண ஒருத்தர் வந்துட்டு ப்ராப்பராக க்ளோஸர் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் எப்படி யோசிச்சாருங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதனாலே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எல்லாருமே என்னன்னா அடிடாவில், வெட்ராவில், குத்ராவில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பாட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான சூழல் இல்லாமல் அந்த பொண்ணை வந்துட்டு நல்லாருன்னு சொல்கிறது மாதிரி அதுவும் ஒரு பயங்கரமாக யோசித்து எழுதியிருப்பார். அதனால் தளபதி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இதை ஏன் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா பேர் ப்ராப்பர் க்ளோஸர் கொடுக்குறதே இல்லை. உண்மையாக இருக்கவங்க அதே இடத்துல ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஸோ அதர் பர்சன் மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதில்ல. அவங்க எக்கெடு கெட்டால் என்ன அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுறோம்ல. இந்த மாதிரி ஒரு நிலமை தான் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக தான். மனிதனோட வாழ்க்கை எந்த நிமிஷம் எப்படி வேணாலும் மாறும், எப்படி வேணாலும் மாறலாம். ப்ராப்பர் க்ளோஸர் கொடுக்க போகிற நேரத்தில் கூட திடீர்னு வந்துட்டு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் திரும்பவும் கூட ஸ்டார்ட் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. பழசெல்லாம் மறந்துட்டு சாரி கேட்டு திரும்பவும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு மேஜிக்கான அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யூகிக்க முடியாதது தான் வாழ்க்கை. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பாதிச்சிருக்கோம். அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அவங்க வந்துட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போனால் கூட அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணாமல் அதை எப்படி மாற்றிக்கலாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. யாரையும் வெறுக்க வேணாம், எல்லாரையும் நேசிப்போம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நினைப்போம், நம்ம நேசித்தவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நினைப்போம். ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம், ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம். எதுக்கு எல்லாரையும் வெறுத்துக்கிட்டு? எல்லாரையும் நேசிப்போம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நினைப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.